ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கரூர் நெரிசல் சம்பவம் பத்தி சிபிஐ விசாரணைக்கு இந்திய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. இது ஆளும் டிஎம்கே கட்சிக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா தேர்தல் நெருங்குற நேரத்துல டிஎம்கேக்கு இந்த விவகாரம் பின்னடைவை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்படிப்பட்ட சூழல்ல தான் கரூர் விவகாரத்துல டிஎம்கே கோட்டை விட்டது எங்க அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் பேட்டி ஒன்ல தெரிவிச்சிருக்காரு. பிஹைண்ட் வுட் 02 அப்படிங்கிற சேனலுக்கு பேட்டி தந்திருக்கிற மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் கரூர் விஷயத்துல ஒரு நபர் ஆணையத்தை உடனடியா முதலமைச்சர் நியமனம் பண்ணிட்டாரு. ஆனாலுமே இன்னும் ஒரே ஒரு காரியத்தை முதலமைச்சர் செஞ்சிருக்கலாம். அதாவது எஸ்ஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு விசாரணை குழு அமைக்க கோரிய மனுவை மாநில அரசு தரப்புல எதிர்த்திருக்கணும். அதே மாதிரி இந்த துயர சம்பவத்தை பாஜக பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு தமிழக அரசுக்கு தெரியும். சிபிஐ விசாரணையா இதுல விஜய் தரப்புல கோருவாங்க அப்படிங்கறதும் ஏற்கனவே அவருக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது உடனடியா உயர் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கணும். காரணம், சிபிஐ ஒரு மாநிலத்துல உள்ளே வரும்போது அங்க சிபிசிஐடி ஒரு கேடயமா இருக்கும். கரூர் சம்பவத்தை அன்னைக்கு இந்த உத்தரவை முதலமைச்சர் பிறப்பிச்சிருந்தார்னா இன்னைக்கு சிபிஐ எளிதா தடுத்திருக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா செஞ்ச முதலமைச்சர் இந்த விஷயத்தையும் செஞ்சிருக்கலாம். வெளிப்படையா சொல்ல போனா கரூர் விவகாரம் ஒரு அரசியல் பிரச்சனையை தவிர சட்ட பிரச்சனை கிடையாது. இதுல எல்லா அரசியல் கட்சிகளுமே குளிர்காய்வாங்க. அதுலயும் தேர்தல் நெருங்கும் போது இந்த விஷயத்தை ரொம்பவே பெருசாக்குவாங்க. வருவாய்த்துறை செயலாளர் அமுதா தலைமையில நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பினையும் டிஎம்கே அரசு தவிர்த்திருக்கலாம். அந்த செய்தியாளர் சந்திப்பானது மாநில அரசுக்கு எதிரா போகும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதெல்லாம் சேர்ந்துதான் டிஎம்கேக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. இத்தனை விஷயங்களையும் கோட்டை விட்டுட்டு சிபிஐயையும் உச்ச நீதிமன்றத்தையும் டிஎம்கே ஆதரவாளர்கள் வசைபாடுறது, இது மாதிரி எல்லாம் உள்ளது அபத்தமா இருக்கு. தங்களுக்கு எதிரான தீர்ப்பு வந்துச்சுன்னா பாஜக ஆர்எஸ்எஸ் செய்வதை தான் டிஎம்கேவும் இப்போ செய்யுது. இந்த சம்பவம் நடந்ததுல இருந்தே ஒருவித பதட்டம் டிஎம்கே கிட்ட தெரியுது. இந்த துயர சம்பவத்துக்கு நம்பர் 1 பொறுப்பு விஜய் அவர்கள் தான். தன்னை பார்க்க வந்த கூட்டத்தை 7 மணி நேரம் காக்க வச்ச முதல் குற்றவாளி விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்ல. அடுத்த குற்றவாளி புத்தி கெட்ட மக்கள் தான். எவ்வளவுதான் சட்டங்கள் இருந்தாலும் தனி மனிதன் திருந்தாவிட்டால் எதுவுமே செய்ய முடியாது. மூன்றாவதா, 1000 தான் இருந்தாலும் அந்த இடத்துல கூட்டம் நடத்த அரசு அனுமதி தந்திருக்க கூடாது. நீதிமன்றம் உத்தரவிட்டனால அனுமதி தந்ததா சொல்றாங்க. நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சுன்னா அப்பீலுக்கு போக வேண்டியதுதானே. அனுமதி தந்த கடமை தவறி அரசும் இதுக்கு காரணம். ஏன் அனுமதி தந்தீங்க அப்படின்னு இதத்தான் சுப்ரீம் கோர்ட்டும் கேட்டிருக்காங்க. 90% குற்றவாளி விஜயா இருந்தாலுமே டிஎம்கே அரசு பக்கம் நியாயமே இதுல இருந்தாலும் கூட டிஎம்கே அரசும் தான் அரசியல் ரீதியாவும் சட்ட ரீதியாவும் கோட்டை விட்டுட்டு நிக்கிறாங்க. 75 வருஷமா கட்சி நடத்துறவங்களுக்கு கரூர் சம்பவம் அரசுக்கு எதிரா திரும்ப போகுதுன்னு தெரியாதா? இன்னைக்கு விஜய் மேல தவறில்லை அப்படின்னு சொல்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில டிஎம்கே தான் இப்போ பழிய சுமந்துட்டு இருக்காங்க. சம்பவம் நடந்ததுமே மருத்துவ குழு போனது, முதலமைச்சர் கூடிய சீக்கிரமே வந்தது, நிவாரணம் அறிவிச்சது, ஒரு நபர் ஆணையம் அறிவிச்சது எல்லாமே சரியான விஷயங்கள் தான். ஆனா எஸ்ஐடியை கோர்ட்ல அனுமதிச்சிருக்க கூடாது. அது மட்டும் இல்லாம சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு அன்னைக்கு தேதியே உத்தரவிட்டிருக்கணும். அதே மாதிரி அரசு அதிகாரிகளை வச்சு செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தி இருக்க கூடாது. இப்படி பெரிய தப்புகள் எல்லாம் செஞ்சுட்டு இது வெறும் என்ட்ரி ஆர்டர் தான் அப்படின்னு நீதிமன்ற உத்தரவை சொல்றது தங்களை தாங்களே ஏமாற்றிக்கிறதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள்.